ரைட். 2020 இசைக்கேள்வி. 2020 டியூட்ல இருக்கிற 7வது இசைக்கேள்வியை பார்த்துக்கோ. டியூட்ல இருக்கிற 7வது இசைக்கேள்வி. திணிவு எம்மவுடைய ஒரு சீரான குட்டி தொடக்கத்தில் ஒரு கரடான கிடைத்தளத்தின் மீது ஓய்வில் இருக்கின்றது. பின்னர் பூச்சியத்திலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும் ஒரு கிடைவிசை பி அக்குட்டி மீது பிரிவைக்கப்படுகின்றது. உராய் விசை எத்தனை கொள்க. மேற்குறித்த நிலைமைக்கு குட்டியின் ஒரு சுயாயன பொருள்வரி படைப்படத்தை வரைந்து எல்லா விசைகளையும் நிலைமையில் குறித்து காட்டுக. இப்ப இந்த உராய் விசையை பற்றி கொஞ்சம் கதைப்போம் ஊடகவன். உராய் விசையை பற்றி, உராய் விசை எப்படி வருமென்ற மாதிரியும் அந்த உராய் விசையை அதிகரிக்க நாங்க விசையை கொடுத்து அதிகரிக்க உராய் விசையின் வருமானம் எப்படி மாறும் என்ற மாதிரியும் பார்ப்போம். ஒரு கரடான மேற்பரப்புல ஒரு குத்தி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. ஒரு கரடான மேற்பரப்புல ஒரு குத்தி ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. ஒரு எம்தினுடைய குத்தி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. நான் இங்கால பக்கமா கொடுக்குற விசையின் வருமானம் எடுத்துக்கொள்றேன் பி. நாங்க கொடுக்குற விசையின் வருமானம் தான் பி. நிலத்தால இந்த குத்திக்கு வழங்கப்படுற உராய் விசையின் வருமானம் எடுத்துக்கொள்றேன் எஃப் பண்ற மாதிரி. நிலத்தால குத்திக்கு வழங்கப்படுற உராய் விசை, இயக்கத்தை எதிர்க்கு முகமாக துளிப்படுற விசை உராய்வு. நாங்க எந்த பக்கம் விசை கொடுக்குறோமோ அந்த பக்கத்துக்கு எதிராக இருக்கும் உராய் விசை. நாங்க கொடுக்குற விசைக்கு எதிர்பக்கம் இருக்கும் உராய் விசை. நிலத்தால இந்த குத்திக்கு வழங்கப்படுற விசையின் வருமானம் எஃப் பண்ற மாதிரி நடக்கிறனா இருந்தா வேற என்னென்ன விசை வருமாண்டா நிறைந்த வருமானம் வேற உனக்கு கீழ் நோக்கி. புவியீர்ப்பு விசையின் வருமானம் நிறை அது கீழ் நோக்கி வரும். அதை விட வேற என்ன விசை வரும்? இதை விட நான் கொடுக்குற விசை பி, உராய் விசையின் வருமானம் எஃப், நிறைந்த வருமானம் எம்ஜி. அதை விட வேற என்ன விசை வரும்? இந்த நிலத்தால இந்த குத்திக்கு வழங்கப்படுற மரதாக்கம் வரும் இல்லை மேல் நோக்கி. அந்த மரதாக்கம் சொல்லுவாப்ப இப்ப நிறைந்த தாக்க கோட்டில இருந்தே மேல வருமா அல்லது கொஞ்சம் வலப்பக்கம் வருமா இடப்பக்கம் வருமா? இந்த மறுதாக்கத்தின் வருமானம் நிறைந்த தாக்க கோட்டுக்கு வலது பக்கம் இருக்குமா இடது பக்கம் இருக்குமா அல்லது நிறைந்த தாக்க கோட்லயே இருக்குமா? மரதாக்கம் நீ யோசிப்பாய் நிறைந்த தாக்க கோட்லயே தான் மரதாக்கம் வருமானு யோசிப்பாய். நாங்க ஒரு விசையை கொடுத்த வலிக்கிட்டா மரதாக்கத்தின் வருமானம் நாங்க கொடுக்குற விசையின் பக்கமா நகர வலிக்கிடும். நாங்க ஒரு விசையை கொடுக்க வலிக்கிட்டா மரதாக்கத்தின் வருமானம் நாங்க கொடுக்குற விசையின் பக்கமா கொஞ்சம் நகர வலிக்கிடும். அப்படி அந்த மரதாக்கம் நகரே இல்லாம அதிலேயே தான் இருக்க போதா இருந்தா நாங்க கொடுக்குற விசையால இந்த குத்தி என்ன செய்யணும்னா பின்பக்கத்தால தூக்குப்பட்டு குத்துக்கரணம் வளைக்க வலிக்கிடும். அப்படி அந்த குத்தி குத்துக்கரணம் அடிக்காம பிறலாம சமநிலையாவே நிக்கிறா இருந்தா இந்த மரதாக்கம் கட்டாயம் முன்னுக்கும் அசைஞ்சிருக்கும். அப்ப நிறைந்த பெருமானம் கீழே இருந்தா இந்த விசை பி இல்லையா இருந்தா மரதாக்கத்தின் பெருமானம் நிறைந்த தாக்க கோட்லயே வந்திருக்கு. பி என்ற விசை இருந்திருக்குமா இருந்தா மரதாக்கு நிறைந்த தாக்க கோட்டு பிக்கு பக்கமாக பி பக்கமாக வந்திருக்கணும். அப்படித்தான் உண்மையை நடக்கும். ஆனா இங்க கேட்கப்பட்ட கேள்வி அப்படி அதெல்லாம் மென்ஷன் பண்ணா கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. ஆனா பி என்ற விசையை கொடுத்தா மரதாக்கம் முன்னுக்கு வரும் கொஞ்சம். இப்ப பி என்ற விசையை கூட்ட கூட்ட மரதாக்கத்தின் வருமானம் முன்னுக்கு மூவண்டியே வந்து இந்த போர்டருக்கு மட்டும் வரும். நாங்க விசையின் வருமானத்தை அதிகரிச்சு கொண்டு போனா மரதாக்கத்தின் வருமானம் முன்னுக்கு வந்து ஒன்று அதிகரிச்சு கொண்டே போய்கின்றோம். ஒரு கட்டத்தில் நான் பி என்ற வருமானத்தை மிகப்பெரிய வருமானமா கொண்டு வந்தா இந்த இடத்துக்கு கிட்ட மரதாக்கம் வந்துட்டுதான் இருந்தா அதுக்கு பிறகு மரதாக்கம் பெறதுக்கு இடமில்லே இல்லை. அப்ப அடுத்த கட்டம் என்ன நடக்க மாட்டேன் இந்த குத்தி கவலை வலிக்கிடும். என்ற பிற்பக்கம் தூக்குப்படைக்கு இந்த மூளை வெட்டி குத்தி என்ன செய்யணும்னா பிறலை வலிக்கிடும். பிறலும் அதாவது புரண்டு அப்படி என்ன செய்யணும்னா தலைவத்து காரணமா போகுது. சிம்பிளா கேட்கிறதா இருந்தா நீங்க ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய அலுமாரி இருந்தா உங்களோட உருவத்தின் சைஸ்லயே அலுமாரி இருந்தா அந்த அலுமாரி இந்த கைப்பிடியை லோக் பண்ணிட்டு நடுவுல பிடிச்சி இழுத்துப்பார். இழுத்த என்ன முன்பக்கத்துல இருந்து அப்படியே உனக்கு மேலாம அந்த விழப்பாங்க அலுமாரி சறுக்குப்பட்டு வராது. இதுவே அந்த அலுமாரியே நீங்க அடியில பிடிச்சி குனிஞ்சு இழுப்பீங்களா இருந்தா சறுக்கப்பட்டு கொண்டு வரும். இந்த விஷயம் அடியில பிடிச்சி இழுக்க மரதாக்கம் இந்த தாக்க கோட்லயே இருக்கும். அப்ப இந்த குத்தி சறுக்கப்பட்டே வரும். இடையில பிடிச்சிருக்கிறதால இந்த குத்தி பிறள விடாம மரதாக்கம் என்ன செய்ய கட்டாயம் முன்னுக்கு மூவ் பண்ணி வந்து கொண்டு இருக்கு. இப்ப மரதாக்கத்தின் வருமானம் பி என்ற வருமானத்தை கூட்ட கூட்ட மரதாக்கத்தின் வருமானம் மாறாது. இந்த எம்ஜிக்கு பெருமானம் எம்ஜியின் பெருமானத்துக்கு சமனத்தான் மரதாக்கம் இருக்கு. ஏன்னா மேலேயோ கீழேயோ குத்தி அசையலையா இருந்தா ஆறு சமன் எப்பயும் எம்ஜியா இருக்கு, பெருமானம் மாறாது. ஆனா பி என்ற பெருமானத்தை கூட்ட கூட்ட மரதாக்கம் முன்னுக்கு மூவ் வரும். நிறைய விஷயம் கதைக்கிற நோட் பண்ணி கொள்ளணும். சரியா? மரதாக்கம் முன்னுக்கு மூவ் பண்ணி வரும். சரி, அதை விட இந்த பி என்ற பெருமானத்தை நாங்க அதிகரிச்சு கொண்டு போனா உராய் விசை என்ற பெருமானம் என்ன நடக்க மாட்டோம் அதிகரிச்சு கொண்டே போவோம். பி என்ற பெருமானத்தினப்ப நான் அதிகரிச்சு கொண்டு போவனா இருந்தா உராய் விசை என்ற பெருமானமும் அதிகரிச்சு கொண்டே போகும். இப்ப பி ஒரு நியூட்டனா இருந்தா
இந்த உராய் விசையின் பெருமானம் 1 நியூட்டனா இருக்கும். அது 10 நியூட்டனா இருந்து இதுவும் 10 நியூட்டனா இருக்கும். ஏன்னா குத்தி அசையாம சமல்லையா இருந்தா விலையில் விசையின் பெருமானம் என்னவா இருக்கும்? 0. இப்ப விலையில் விசையின் பெருமானம் 0 இருக்கணுமா இருந்தா இடப்பக்க விசை வலப்பக்கத்துக்கு சமன், மேல் விசை கீழ் விசைக்கு சமனா இருக்கணும். அதான் விலையில் விசை 0. அப்ப குத்தி அசையாம இருக்குதா இருந்தா இந்த விசையின் பெருமானம் அந்த விசையின் பெருமானத்துக்கு சமனாத்தான் இருந்து கொண்டு இருக்கும். நாங்க கொடுக்கிற விசையின் பெருமானம் உராய் விசையின் பெருமானத்தை இருந்து கொண்டு இருக்கும். இப்ப நான் கொடுக்கிற விசையை கூட்ட கூட்ட உராய் விசையின் பெருமானம் அதிகரிச்சு கொண்டே வரும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல உராய் விசையின் பெருமானம் அதிகரிக்கலாம் போயிடும். என்ற ஒரு தளத்தால இன்னொரு தளத்துக்கு வழங்கப்படக்கூடிய உராய்வின் உயர்வு பெருமானம் ஒன்று இருக்குது. அதுக்கு மேல உராய்வு கூட இல்லாது. அப்ப அதுக்கு மேல உராய்வு கூட இல்லாட்டி அதுக்கு மேல நான் கொடுக்கிற விசையை கூட்டினா இவரால எவ்வளவு மேக்சிமம் கொடுக்கலுமோ அவ்வளவு விசையை கொடுக்க அதிலும் பார்க்க நான் பெரிய விசையை கொடுத்தா குத்தி சரக்க வலிக்கிடும். அதுக்கு பிறகுதான் குத்தி இயங்க வலிக்கிடும். அது மட்டும் குத்தி இயங்காது. அவ அந்த குத்தி இயங்க வலிக்கிற அந்த கட்டம் மட்டும் நான் வழங்குற விசையை சொல்றது நிலையில் உராய் விசை. குத்தி இயங்க வலிக்கிற கட்டத்துக்கு நாங்க முன்னூறு கொடுக்குற விசை எல்லாம் இருக்கு இல்லை, அந்த விசையில நிலையில் உராய் விசை. ஏன்னா குத்தி நிலையா இருக்கேக்க தாக்குற விசை. குத்தி இயங்க வலிக்கிற அந்த டைம்ல நான் கொடுக்குற விசை எல்ல உராய் விசை. குத்தி இயங்க வலிக்கிட போதா இருந்தா அந்த டைம்ல நான் பிரயோகிச்சிருக்கிற விசை இல்ல உராய் விசை. அந்த டைம்ல தாக்குற உராய் விசை இல்ல உராய் விசை. இனி குத்தி இயங்கின பிறகு பாக்குற உராய் விசைன்ற பிரமாணம் என்னவா இருக்க மாட்டா கொஞ்சம் குறைவா இருக்கு. எதிலும் பார்க்க எல்லா உராய் விசையிலும் பார்க்க கொஞ்சம் குறை. அந்த விசையை கிடைக்கிறது இயக்கவியல் உராய் விசை. குத்தி இயங்கி கொண்டிருக்க தாக்குற உராய் விசை இயக்கவியல். ஆக இந்த விசையை கூட்ட கூட்ட இந்த விசையை கூட்டிக்கொண்டு போவோம். குத்தி நிலையா இருக்க தாக்குற உராய் விசைகளோட பிரமாணம் நிலையல் உராய் விசை. குத்தி இயங்க வலிக்கிற டைம்ல தாக்குற உராய் விசை பிரமாணம் எல்ல உராய் விசை. குத்தி இயங்கி கொண்டிருக்க தாக்குற உராய் விசை கேட்போம் இயக்கவியல் உராய் விசை. அவ இந்த கொடுக்கிற விசையோட உராய் விசைன்ற பிரமாணம் மாறுபடுறதற்குரிய வரைவு எப்படி வேறு சொல்லுவா? நான் கொடுக்கிற விசை தீ என்ற பிரமாணத்தோட இந்த குத்திக்கு வழங்குற உராய் விசை எப்படி மாறும் வரைவு தருவமா இருந்தா இது நான் கொடுக்கிற விசை எக்ஸ்ஹெச்ல குத்தில தாக்குற உராய் விசை வைஹெச்ல எப்படி மாறும்னா நாங்க கொடுக்கிற விசைன்ற பிரமாணம் கூடுற மாதிரியே கூடும். ஒரு கட்டத்துக்கு பிறகு எல்லை உராய் விசைன்ற பிரமாணம், அதாவது அந்த குத்திக்கு வழங்கப்படக்கூடிய உயர் உராய் விசைன்ற பிரமாணம் தான் எல்லை. அந்த எல்லை உராய் விசைன்ற பிரமாணம் மட்டும் அதிகரிச்சு கொண்டே போகும். அதை சொல்லுவோம் எல்லை உராய் விசை. எல்லை உராய் விசைய நான் இதுல குறிச்சிருக்கிறேன். எப்படி குறிச்சிருக்கேன்னு சொன்னா ஏன்னு குறிச்சிருக்கிறேன். எல்லை உராய் விசை அல்லது எஃப்எல்ன்னு குறிப்போமே. எல்லை உராய் விசை லிமிட் கடைசி கட்டம் மாறன்றதால எஃப்எல்ன்னு குறிக்கிறேன். எஃப்எல் குத்தி இயங்க வலிக்கிட்ட பிறகு உராய் விசைன்ற பிரமாணம் குறையும். இயங்க தாக்குற உராய் விசைன்ற பிரமாணம் என்ன இருக்க மாட்டா இயக்கவியல் உராய் விசை டைனமிக்ஸ் என்றதுக்காக நான் அதை எஃப்டி என்று குறிக்கிறேன். டைனமிக்ஸ் என்றதால குறிக்கிறேன் எஃப்டி. அந்த எஃப்எல்லுக்கு கீழே வார பெருமானங்கள் எல்லாம் என்ன இருக்க மாட்டா நிலையில் உராய் விசை. எஃப்எல் எல்ல உராய் விசை. எஃப்டி என்ற பிரமாணம் என்ன இருக்கும். அதுக்கு பிறகு நான் எவ்வளவுதான் விசையை கூட்டி கொண்டு போனாலும் இயக்கவியல் உராய் விசை பிரமாணம் மாறாது. எவ்வளவுதான் விசை என்ற பிரமாணத்தை கூட்டினாலும் இயக்கவியல் உராய் விசை பிரமாணம் மாறாது. இப்ப இதுல வர இந்த எல்லை உராய்வு குணகம் அதற்காக இப்ப மியூ எல்லுன்ற மாதிரி மியூ எல்லுக்கா உடல் என்ன இருக்கும்டா அவங்க தாக்குற எல்லை உராய்வு விசையின் கீழ் செவ்வன் மரதாக்கத்தின் பிரமாணம் தான் எல்லை உராய்வு குணகம். அப்ப எல்லை உராய்வு விசைக்கான சமன்பாடு என்ன போடலாம்? மியூ எல் இன்டு ஆர் என்ற மாதிரி போடலாம். எல்லை உராய்வு விசைக்கான சமன்பாடு மியூ எல் இன்டு ஆர். ஒரு தளத்தால ஒரு குத்திக்கு வழங்கப்படக்கூடிய எல்லை உராய்வு குணகம் என்ற பெருமானம் ஒரு பெருமானம் தான் இருக்கு. அதே இயக்கவியல் உராய்வு குணகத்துக்கான சமன்பாடு என்ன போடலாம்டா? இயக்கவியல் மியூ டி என்று போட்டா அது பாருங்க எஃப்டியின் கீழ் ஆர். இயக்கவியல் உராய்வு விசை செவ்வன் மரதாக்கம். அப்ப இயக்கவியல் உராய்வு விசைக்கு என்ன போடலாம்டா? மியூ டி இன்டு ஆர் என்று போடலாம். மியூ டி இயக்கவியல் உராய்வு குணகம். மியூ டி என்றது இயக்கவியல் உராய்வு குணகம். எப்பையும் எல்லை உராய்வு குணகத்திலும் பார்க்க இயக்கவியல் உராய்வு குணகம் என்னவா இருக்கும்னா கொஞ்சம் குறைவாத்தான் இருக்கு. எல்லை உராய்வு குணகத்திலும் பார்க்க இயக்கவியல் உராய்வு குணகத்துக்குரிய பெருமானம் கொஞ்சம் குறைவா இருக்கு. இப்ப நான் சும்மா இந்த பெருமானம் மட்டும் இந்த குத்திக்குரிய எல்லை உராய்வு குணகம் திறப்படுது சைவரசம் 3. இங்க இருக்கிற குத்திக்குரிய எல்லை உராய்வு குணகம் சைவரசம் 3. அதே நேரம் இந்த குத்தின் திணிவிண்ட பெருமானம் எங்களுக்கு திறப்பட்டிருக்குது 5 கிலோகிராம். சரியா? இந்த குத்தின் திணிவிண்ட பெருமானம் திறப்பட்டிருக்கு 5 கிலோகிராம்.
இந்த குத்தின் திணிவுக்குரிய பெருமானம் 5 கிலோகிராம். அப்ப இந்த குத்தியில வழங்கப்படக்கூடிய எல்லை உராய்வு செய்த பெருமானம் எவ்வளவு வெறுமட்டு கவனமா இருந்தா, எல்லை உராய்வு செய்த பெருமானம் எவ்வளவு கவனமா இருந்தா, எஃப்எல் சமன் மியூ எல் இன்டு ஆர் என்று போடலாம். மியூ எல்லுக்குரிய பெருமானம் தான் நான் இப்ப போட்டுக்கணும் தசம் 3. ஆறுக்குரிய பெருமானம் என்ன இருக்கணும், எம்ஜிஆ இருக்கணும். 5 கிலோகிராம் என்றதால எம்ஜிக்கு என்ன போடலாம், 50 என்று போடலாம். 5 கிலோகிராம் என்றதால எம்ஜிக்கு 50 என்று போட்டா, அப்ப இதுல வர சைவரையும் இதுல வர சைவரையும் பட்டினா 15 நியூட்டன் என்ற விசையின் பெருமானம் பெறணும். இது எல்லை உராய்வு விசை. இந்த குத்தில தாக்கப்படக்கூடிய உராய்வு விசையின் உயர் பெருமானம் எவ்வளவு வேறும் கேட்டா 15 நியூட்டன். ரைட். 15 நியூட்டன் உராய்வு விசையின் பெருமானம் பெறுதா இருந்தா இந்த மீனிங் கேட்டா, இந்த தளத்தால இந்த குத்திக்கு எவ்வளவு விசையை மேக்சிமம் கொடுக்கலாம்னா 15 நியூட்டன் விசையை மேக்சிமம் கொடுக்கலாம். 15லும் பார்க்க பெரிய விசையை கொடுக்கல ஆளால். அப்ப நான் 1 நியூட்டன் விசையை கொடுத்தா உராய்வு விசை எவ்வளவு வேறும் கேட்டா 15 கொடுக்கலாம்டா. நான் 1 நியூட்டனை கொடுக்க அது 15 கொடுக்காது. சரியா? இப்ப நான் இப்ப என்ன சொல்ற கதையும்படி நான் 1 நியூட்டன் விசையை கொடுத்தா உராய்வு விசையின் பெருமானம் 15 நியூட்டன் இருந்திருக்குமா இருந்தா, நாங்க இங்கால பக்கம் குத்தியை இழுக்க வலிக்கிட்டா அங்கால 15 நியூட்டன் பெருமானம் இருந்தா இருந்தா குத்தி எங்களை இழுத்து கொண்டுல போற மாதிரி வரும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் எப்பயாவது வருமா? ரியலா யோசிச்சு சொல்லுவா. நான் 1 நியூட்டன் விசையை கொடுக்குறேன், 1 நியூட்டன் விசையை கொடுக்க வலிக்கிட இவர் 15 நியூட்டன் விசையை கொடுத்திருக்குமா இருந்தா நாங்களே குத்திட்ட போய் வில்லங்கத்துக்கு போய் மாட்டுப்பட்ட மாதிரி போயிடும். நான் 1 நியூட்டன் விசையை கொடுக்க குத்தி எங்களை இழுத்து கொண்டு போற மாதிரி கேஸ் வரும். அப்ப இங்க என்ன நடக்கும்டா, நான் 1 கொடுத்தா அது 1 தான் கொடுக்கும், 10 கொடுத்தா 10 கொடுக்கும், 12 கொடுத்தா 12 கொடுக்க போகுது, 15 கொடுக்குமா இருந்தா 15 கொடுக்க போகுது, 16 கொடுக்குமா இருந்தா அவரால் 15 தான் மேக்சிமம் கொடுக்க முடியும். 15 தான் மேக்சிமம் கொடுக்கும். அவ 16 கொடுக்க 1 நியூட்டன் விளைவு விசை விலப்பக்கம் இருக்க போது குத்தி என்ன செய்யும், அடுத்த கட்டம் இயங்க முடிக்கும். 16 கொடுக்க விளைவு விசை 1 நியூட்டனா இருக்கும். 16 கொடுத்து அவரால் 1 நியூட்டன் தான் 15 நியூட்டன் தான் எதிராக கொடுக்க முடியும். அவன் நான் 16 கொடுக்க 15 வரும். அதான் நான் இப்ப கொடுக்குற விசைன வருமானத்தை கூட்ட கூட்ட அந்த உராய் விசைன வருமானம் கூடி கூடிக்கினே வரும். அப்ப நான் 16 கொடுக்க அடுத்த கட்டம் குத்தி இயங்க வலிக்கிட்டு அடுத்த கட்டம் இயக்கவியல் உராய் விசைன வருமானம் வந்துடும். நாங்க நடக்க போறது. ஓகே, நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறேன், அவனாத்தையும் நோட் பண்ணுவா. உராய் விசை சம்பந்தமான விஷயங்கள். ரைட். அப்ப இப்ப சொல்லிய பேர் திணிவு ஹாப்பின்லேயே ஒரு குட்டி எல்லா விஷயம் திறப்பட்டிருக்குது. மேல் குறித்த நிலைமைக்கு குட்டியின் ஒரு சுயாயன பொருள் வரிபடத்தை வரைந்து எல்லா விசைகளையும் பெயரிடுக. இதுக்குரிய படங்குறி முழுத்தையும் குறிச்சு காட்டணும். இதே மாதிரி நீ ஒரு படங்குறி காட்டணும். இதுல நிறைய சாக்க கோட்லயே நீ மரதாக்கத்தை குறிச்சா இங்க பிள்ளை இல்லையே, ஆனா உண்மையிலேயே மரதாக்கம் கொஞ்சம் முன்னுக்கு தான் போகுது. அதே நேரம் இந்த குத்திக்கும் இந்த மேற்பரப்புக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு இடைவெளி விட்டு கீறான். சரி, ஏன்னா அந்த விசா சரியா எங்க சாக்குன்னு குறிச்சு காட்டணும். என்ன கேட்கிறேன்டா, இந்த மாதிரி நிலம் கீறனா இருந்தா, இது நிலமா இருந்தா நிலத்தில இருந்து ஒரு கொஞ்சம் இடைவெளி விட்டு குத்திய கீறான். சரி, ஏன்டா நீங்க அந்த குத்தியில சாக்குற விசை எங்க இருக்கு இந்த மாதிரி சரியா குறிச்சு காட்டுவோம். ஒரு கொஞ்சம் இடைவெளி விட்டு கீறான் பொருத்தம், கொஞ்சம் இடைவெளி விட்டுக்கிறவன். ஏண்டா இங்கால என்னவா இருக்குமாண்டா, நாங்க கொடுக்குற விசை தீ இருக்க போது நிறைந்த வருமானம் மையத்திலே இருந்தே கீழ் நோக்கி வர போகுது. நிறைந்த வருமானம் அதை எம்ஜி என்ன மாதிரி குடிக்கலாம். நிறை மரதாக்கத்தின் வருமானம் கொஞ்சம் இங்கால மூவண்ட வரும், நீ அதிலேயே குடிச்சாலும் பிள்ளை இல்லை. மரதாக்கத்தின் வருமானம் வரணும். அதே நேரம் உராய் விசைன வருமானம் குத்தியில குடிச்சு காட்டுவோம். இந்த மாதிரி உராய் விசைன வருமானம் ஒரு சின்ன இடைவெளி விட்டுத்தான் கீழே சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருக்குதா ஸ்கீம்ல. இந்த நீங்க சரியா குறிக்கிறதான்னு பாக்குறது, நீங்க இல்லத்துல குடிக்கிறீங்களா குத்தியில குடிக்கிறான்னு தெரிய வேணுமா இருந்தா கொஞ்சம் இடைவெளி விட்டு கீழதான் அது குத்தியில நீ குடிச்சிருக்கிற விழாங்க அவனுக்கு. அதுக்காக ஒரு இடைவெளி விட்டு குடிக்கணும். ஓகே, இதெல்லாம் சில பேருக்கு தெரியாம இருக்கும். ஆனா ஸ்கீம்ல அது இடைவெளி விட்டு கிராட்டி பிள்ளை எடுத்து ஸ்கீமை பேர் இந்த இடைவெளி விட்டு குறிச்சிருந்தா தான் சரி. இந்த இடைவெளி கொஞ்சம் வந்தா தான் நீ எங்க குறிச்சிருக்கான்னு விஷயம் தெரியும். விஷயம் தெரிஞ்சும் இந்த மார்க்ஸ் இல்லாம போயிடும். ஓகே, இரண்டாவது தொடக்க நிலைமையிலிருந்து குற்றி ஆணுடன் செல்லும் சந்தர்ப்பம் வரைக்கும் பியிற்கு எதிரே எஃபின் வரவே பரிம்படியாக வரைக எல்லை உராய்விசை எஃப்எல்லையும் இயக்கவியல் உராய்விசை எஃப்டியையும் இவ்வரைவில் குறிக்க.
அப்ப இந்த விரைவை நீ கீறி எல்லாம் குறிச்சு சரியா குறிச்சு காட்டுவோம். எஃப்க்கும் பிஏக்குமான விரைவு. இதுல குறிச்சிருக்கிற எல்லா விஷயம் நீங்க என்ன செய்யணும், பேரிட வேணும். மரத செவ்வன் மரதாக்க மார், எம்ஜி என்ற நிற, பி வழங்கப்பட்ட விசை, எஃப் உராய் விசை. சரியா? அதுல மூன்றாவது எல்லை உராய்வு குணகம் மியூ எல்லுக்கும் இயக்கவியல் உராய்வு குணகம் மியூ, அது மியூ டி, மியூ எல் இல்லையா, எல்லை உராய்வு குணகம் மியூ எல்லுக்கும் இயக்கவியல் உராய்வு குணகம் மியூ டிக்கும் இடையிலான கோவைகளை எழுதுக. மியூ எல்லுக்கான கோவை என்ன, எஃப் எல்லுங்கள் செவன் மரதாக்கமார். மியூ டிக்கான கோவை என்று சொன்னா எஃப் டி செவன் மரதாக்கமார். அது எழுதி காண சரி. மியூ எல்லுக்கும் மியூ டிக்குமான கோவை எழுதுவா. மியூ எல்லுக்கும் மியூ டிக்குமான கோவை. ரைட். பி பார்ட். முச்சில்லு செலுத்துகை மோட்டார் கார்களில் என்ஜின் அச்சாணிகளின் மூலம் முச்சில்லுகளுடன் இணைக்கப்பட்டு கார் செலுத்தப்படுகின்றது. ஒரு கிடை நேர் கரட்டு தார் வீதியில் செலுத்தப்படும் முறையில் காட்டப்பட்டுள்ள ஒரு முச்சில்லு செலுத்துகை மோட்டார் காரை கருதுக. டயர்களுக்கும் தார் வீதிகளுக்கும் இடையே உள்ள உராய்வு குணகங்கள் முறையே மியூஎல் எல்லை உராய்வு குணகம் திறப்பட்டுக்கு சைவரசம் 8, மியூடி இயக்கவியல் உராய்வு குணகம் திறப்பட்டிருக்குது சைவரசம் 5. வேறு விதமாக குறிப்பிட்டாலுடைய கீழே உள்ள பிரச்சனைகளை தீர்க்கையில் செலுத்தப்படும் மோட்டார் கார் மீது தாக்கும் எல்லை இயக்க உராய்வு விசைகளை மாத்திரங்கிறது. அவன் சொல்ற விஷயத்துக்கு அந்த விஷயத்தை மட்டும் கருதட்டான். மோட்டார் கார் ஒரு கிடை நேர் கரட்டு வீதியில் ஆரம்புகளுடன் செல்லும் சந்தர்ப்ப முறையில் காட்டப்பட்டுள்ளது. ஏபி ஆகிய சில்லுகளை உமது விடத்தால் பிரே செய்து உராய்வு காரணமாக ஒரு முச்சில்லி ஏ மீது உள்ள விசை எஃப் எனவும் ஒரு பிற்சுள்ளி பி மீது உள்ள விசையை எஃப் பி எனவும் குறிக்க அத்துடன் ஆர்முடுக்கும் போது எஃப் எஃப்பி ஆகியவற்றின் தர்மங்களையும் ஒப்பிடுக. சரி, ஒப்பிடுகண்டா என்ன செய்ய வேணும்? ஒப்பிடுகண்டா ஒப்பிடுகன்றது பெருமானம் எல்லாம் காண தேவையில்லை. எது கூட எது குறைவண்ட மாதிரி நீ சொல்ல வேணும். ஆர்முடுகைக்கு எந்த விசை கூடவா இருக்கும், எந்த விசை குறைவா இருக்கும் வேற நீ கண்டுபிடிச்சு சொல்ல வேணும். ரைட். இந்த மாதிரி ஒரு அவன் போடப்பட்ட மாதிரி ஒரு காரை குறிச்சா முன்னுக்கு இருக்கிற சில் ஏ, பின்னுக்கு இருக்கிற சில் பி. இப்ப இன்ஜினோட இணைக்கப்பட்ட சில்லில வார விசை எங்க நோக்கி வருமானா முன்னோக்கி வரும். இன்ஜினோட இணைக்கப்பட்ட சில்லில வார விசை ஏன்னா அந்த சில்லு நிலத்தை பின்னுக்கு தள்ளுற மாதிரி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப நிலம் என்ன செய்யும்னா சில்ல முன்னுக்கு தள்ளும். இப்ப நாங்க நடக்க நிலத்தை பின்னுக்கு தள்ளி போட்டு முன்னுக்கு போற மாதிரி. அப்ப இந்த இன்ஜினோட இணைக்கப்பட்ட சில்ல சில கார்ல பின்னுக்கு இணைக்கப்பட்டிருக்கும் இன்ஜின், சில கார்ல முன்னுக்கு இணைக்கப்பட்டிருக்கு. இங்க சொல்லப்பட்டிருக்கு முன்னுக்கு தான் சில் இணைக்கப்பட்டிருக்கு இன்ஜினோட. அப்ப முன் சில்லு தான் இணைக்கப்பட்டிருக்கிறார் இந்த இன்ஜினோட. அந்த முன் சில்லு சுத்திரத்தால நிலத்தை பின்னுக்கு தள்ளும். அப்ப நிலம் என்ன செய்யும்னா முன் சில்ல முன்னுக்கு தள்ளும். அப்ப நிலத்தால முன் சில்ல வார விசையின திசை எங்கால பக்கம் வருமானா முன்னோக்கி விரவும். முன்னோக்கி இங்கால பக்கம் விரவும். நிலத்தால முன் சில்ல வார விசை அதை குறிக்க சொல்லப்பட்டிருக்கு எஃப். இப்ப இந்த பின் சில்லுக்கு என்ன நடந்தேன்னு தெரியாது. பின் சில்லு இவர் ஓட வலிக்கிட்டு அவருக்கு பின்னுக்கு இவர் பின் சில்லு ஓட வலிக்கிடும். அப்ப ஒரு தரையில ஒரு தளத்தில இயங்க வலிக்கிற பொருளுக்கு இயக்கத்தை எதிர்க்கும் முகமா தான் உராய் வரும். அப்ப அந்த பி என்ற சில்லி இயங்க வழி கிடைக்க அந்த இயக்கத்தை எதிர்க்கும் முகமா பின் சில்லுல வார உராய்வு எங்கால பக்கம் வரும் சொல்லுவாங்க, பின்பக்கத்துக்கு வரும்.
அப்ப பின்சில வார விசை எங்கால பக்கம் வருமாண்டா பின்பக்கத்துக்கு வரும். முன்சில வார விசை முன்னுக்கு வரும். முன்சில்லு இயங்க வழி கிடையாது. முன்சில்லு இன்ஜின் சுத்திரத்தால நிலத்தை பின்னுக்கு தள்ளுற மாதிரி சுத்தும். நிலத்தை பின்னுக்கு தள்ளுற மாதிரி சுத்திக்க நிலம் என்ன செய்யும்டா ஆனா முன்னுக்கு தள்ளி விடும். அவன் நிலம் முன்னுக்கு தள்ளிக்கு இவர் முன்னுக்கு ஓட வலிக்கிட, அவரோட சேர்ந்து பின்சில்லு ஓட வலிக்கிடும். இப்ப பின்சில்லு வலிக்கிறதுக்கு இயக்கத்தை எதிர்க்கும் முகமா ஒரு பின்னுக்கு வரும். அவ இந்த வாகனம் முன்னோக்கி ஆறு முடுகதா இருந்தா இந்த திசையில ஆறு முடியுதுன்னா ஆறு முடுகிற பக்கம் விலையில் விசை பெருசா இருக்கணும். எந்த பக்கம் ஆறு முடுகுதோ அந்த திசையில விசை பெருசா இருக்கணும். அவ எஃபியா எஃபிஏ பெருசா இருக்கணும். எந்த பக்கம் ஆறு முடுகுதோ அந்த பக்கம் தான் விலையில் விசை இருக்கணுமா இருந்தா எந்த விசை பெருசா இருக்கணும். எஃபியிலும் பார்க்க எஃப்ஏ பிரமாணம் பெருசா இருந்திருக்க வேணும். அப்ப நீ அதையும் எழுதி காட்டணும். அதான் ஒப்பிடுக ஏஐயும் பிஐயும் எஃபியின்டையும் பெருமானங்கள் ஒப்பிட சொல்லி கேட்டா எது பேசுறது ஆறு முடுகுதா இருந்தா எஃப்ஏ பெருசா இருக்கணும். மாறாவகமா இருந்தா ரெண்டு விஷயம் தமிழா இருந்திருக்கணும். அப்பதான் விளைவு விசை ஊக்கியம். ஓகே, ரெண்டாவது கேள்வியே பார். அதுல ரெண்டாவது கேள்வி, சாலையுடன் முச்சில்லு செலுத்துகை மோட்டார் காரின் திணிவு 1200 கிலோகிராம் எனவும் அது 4 சில்லுகள் மீது சமமாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது எனவும் கொண்டு இந்நிலைமையில் தாக்கும் உராய்வு குணகத்தை சரியாக இனங்கண்டு இடை நேர்த்தார் வீதியில் மோட்டார் காரின் உயர்ந்தபட்ச தொடக்க செலுத்துக விசையை கணிக்க. உயர்ந்தபட்ச தொடக்க செலுத்துக விசையண்டா எவ்வளவு விசையை முன்னோக்கி வழங்கலாம் என்ற மாதிரி காணலாம். இப்ப உராய் விசை முன்னுக்கு வழங்கப்படக்கூடிய உராய் விசைக்கான சமமான இருந்தால் மேப் சமன் மியூ இன்டு ஆர் என்ற எவ்வளவு உராய்வு குணகம் மேக்சிமம் வரும் என்று அந்த மியூஎல் எல்லா உராய்வு குணகத்தை வச்சுக்கொண்டு அந்த விசையின் வருமான மேக்சிமம் எவ்வளவு வரும் என்று காணணும். சரியா? அதே நேரம் அந்த முன்சில்லு தான் என்ன செய்யப்பட்டா முன்னுக்கு விசையை எடுக்க போகுது. அந்த முன்சில்லு ரெண்டு இருக்குது. இப்போ ஒரு சிலையில இருந்து வார மரதாக்கத்தின் வருமானம் அப்ப அது மாதிரி 4 சிலையில இருந்து மரதாக்கத்தின் வருமானம் சமனா பிரிக்கப்பட்டிருக்கு. 4 சிலையில இருந்து மரதாக்க பிரமாணம் சமனா பிரிக்கப்பட்டிருக்கு. இவற்றை திணிவின்ற வருமானம் திறப்பட்டுக்கிறோம்னு சொன்னா 1200 கிலோகிராம். சரியா? இவற்றை திணிவின்ற வருமானம் என்ற கீழ் நோக்கி எவ்வளவு நிறைவேறணும்? 12000 நியூட்டன் நிறைவேறணும் கீழ் நோக்கி. அந்த 12000 நியூட்டன் நிறைந்த வருமானம் 4 சிலையிலையும் சமனா பங்கிடப்படும். 12000 நியூட்டன் பிரமாணம் வந்து 4 சிலையிலையும் சமனா பங்கிடப்பட்டது. 4 சிலையில இருந்து மரதாக்கம் வந்திருக்கு. கார் வந்து சமல்லி அணிக்கை கீழ் நோக்கி 12000 இருந்தா ஒவ்வொரு சில்லாலையும் மரதாக்க பிரமாணம் 4 பிரிக்கணும். எவ்வளவு வரும்? 3000 பேரும் என்ன மொத்தம் முன்னாக 12. அப்போ ஒரு சிலையில இருந்து வார மரதாக்கம் 3000 மொத்தம் 4 சிலையில படிக்க. அப்ப முன் 2 சிலையிலையும் மரதாக்கத்தை நான் இதுலயே குறிச்சு காட்டுறேன். எவ்வளவு வரும்? 6000. முன் 2 சிலையிலையும் மரதாக்கம் பின் 2 சிலையிலையும் சேர்த்து வார மரதாக்கம் எவ்வளவு ஒட்டு மொத்தமா? அதுக்கு 6000. பின்னுக்கு வார 2 சிலையிலையும் இருக்கிற முழுமையான மரதாக்கம் 6000. முன்னுக்கு வார 2 சிலையிலையும் தான் அந்த உராய் வரப்போகுது. இன்ஜின் சுத்திரத்தால வார விசை வரப்போகுது. அந்த விசைன்ற வருமானம் தான் மேக்சிமம் எடுக்கக்கூடிய விசை. அது எவ்வளவு வருமானம் நீ காரணமா இருந்தா மியூண்ட வருமானம் திடப்பட்டிருக்கு. எல்லா விரைவு கூட எவ்வளவு? 5.8. இப்ப இந்த முன்சில்லுக்குரிய மரதாக்க பிரமாணம் ஒட்டுமொத்தமா சேர்த்து காணும் 2 சிலை அல்லது ஒரு சிலை கண்டு 2 இருக்கணும் அல்லது ஒட்டுமொத்தமா சேர்த்து மரதாக்கம் போட்டா எவ்வளவு? 6000. இதுல வார சைவரையும் இதுல வார சைவரையும் பட்டி கொள்ளலாம். 848 பின்னுக்கு 2 சைவரை வேணும். அப்ப 4800 நியூட்டன் விசை முன்னோக்கி மேக்சிமம் எடுக்கலாம். இந்த 2 முன்னுக்கு வார 2 சிலையிலையும் முன்னோக்கி விசை வர போகுது. இப்ப 4800 நியூட்டன் விசையின் வருமானம் முன்னுக்கு வேற மேக்சிமம். ஓகே, மூன்றாவது கேள்வியை பார்த்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது கேள்வியை பார்த்துக் கொள்ளுங்கள். மோட்டார் கார் கிடை நேர்வீதியில் 72 கிலோமீட்டர் போர் சீரான வேகத்துடன் செல்லும் போது இயக்கத்துக்கு எதிராக உள்ள மொத்த தடை 520 நியூட்டன் ஆகும். அவ்வேகத்தில் மோட்டார் காரின் வலுவை கணிக்க. உனக்கு தெரியும் வலுவுக்கான சமன்பாடு என்ன போடலாம்? வலுவுக்கான சமன்பாடு வேலை எங்கள் நேரம் அதை விட இன்னொரு சமன்பாடு ஆக்கினான். என்ன வேகம்? எஃப் இன்டி வி என்று வாய்க்கலாம். வலுவுக்கான சமன்பாடு என்ன போடலாம்? எஃப் இன்டி வி. அதுல இப்ப விசையின் பிரமாணம் திறப்பட்டிருக்கு. மாறா வேகத்துல போய்கொண்டிருக்காம இந்த வாகனம். சரியா? இந்த வாகனம் மாறா வேகத்துல போய்கொண்டிருக்குது. என்ன மாறா வேகத்துல போகணும்னு சொன்னா 72 கிலோமீட்டர் பெர் அவர். 72 கிலோமீட்டர் போவர். மாறா வேகத்துல போற பொருளுக்கு
விலையில் விசையின் பெருமானம் என்னவா இருக்கணுமா இருந்தா பூச்சியமா இருக்கணும். அப்ப இவற்றை இயக்கத்துக்கு சமணம் எதிரமான தடை விசை இருந்திருக்கு. இன்ஜின் எவ்வளவு விசையை கொடுக்குதோ அதுக்கு சமனான விசை எதிர் விசையா இருந்திருக்கு. அப்பதான் மாறாவதுல போலாம். அப்ப இந்த இன்ஜினுக்குரிய வலுவின்ற பெருமானம் காரணமா இருந்தா இன்ஜின் கொடுக்குற விசையை வேகத்தால விறக்கணும். இன்ஜின் கொடுக்குற விசையின் பெருமானம் திடப்பட்டிருக்குது. இது எதிராக உள்ள மொத்த தடை விசையின் பெருமானம் திடப்பட்டு காஞ்சிட்டு இருப்பாது. அப்ப தடை விசையின் பெருமானம் 520 நியூட்டனா இருந்தா இன்ஜின் கொடுக்குற விசையின் பெருமானம் என்னவா இருந்திருக்கணும்? 520 இருந்திருக்கணும். மாறா வேகத்தில் இயங்குதா இருந்தா விளையல் விசை பூஜ்ஜியம். இங்க தடை விசையின் பெருமானம் தான் உனக்கு தந்திருக்கிறான். தடை விசையின் பெருமானம் தான் தந்திருக்கிறான் இருந்தா இன்ஜின் கொடுக்குற விசையின் பெருமானம் 520 இருக்கணும். என்ன தடை விசை இன்ஜின் கொடுக்குற விசைக்கு சமனா இருந்தா தான் விளையல் விசை பூஜ்ஜியமா இருக்கும். மாறாவத்துல போகலாம். உனக்கு ஒரு குழப்பறதுக்காகத்தான் தடை விசை தான். அவ தடை விசையின் பெருமானம் தந்திருந்தா அந்த விசைக்கு சமணம் எதிரமான விசை இன்ஜின் கொடுத்துருக்க வேணும். அப்ப இன்ஜின் வேலைதான் காரணமா இருந்தா இன்ஜின் கொடுக்குற விசையின் பெருமானத்தை தான் இதுல போடணும். 520 தர வேகத்தின் பெருமானத்தை மீட்டர் செகண்ட் -1 எஸ்ஏ அளவுக்கு மாத்தி போட்டத்தான் விடையும் எஸ்ஏ அளவு வரும். அப்ப 72 கிலோமீட்டர் போவரை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்தணும். 72 கிலோமீட்டர் போறா 72 மணித்தியாலம் தான். அப்ப 72 போட்டா கிலோமீட்டரை மீட்டரா மாத்தின செய்யணும். 10 பெருக்கினா அது மீட்டரா மாறும். கீழே மணித்தியாலம் இருக்க போகுது. ஒரு மணித்தியாலத்துல எவ்வளவு செகண்ட்? ஒரு மணித்தியாலத்துல எவ்வளவு செகண்ட்? 3600 செகண்ட். 60 ஒரு மணித்தியாலத்துல 60 நிமிடம். இது அப்படி ஒரு நிமிடத்துல 60 செகண்ட். அப்ப 60 தர 60 இல்ல போடணும். அப்ப 3600 செகண்ட். அப்ப விட இப்ப என்னத்துல மாறும்னா பேட்ல வரும் மெஸ்ஸியலுக்கு. இப்ப பாருங்க இதுல வார 2 சைவரையும் இதுல வார 2 சைவரையும் பட்டி விட்டா ஒரு 10 மிச்சமா இருக்கும். 36ஐயும் 72ஐயும் பட்டி நான் விளையாடுவோம். 2 பேரை வேணும். 2 அடுத்த கட்டம் இங்க ஒரு 10 மிச்சமா இருக்கு பின்னுக்கு. 2 தர 52 விளையாடுறோம்னு சொன்னா 104. 104 அப்படியே பின்னுக்கு 2 சைவரம் வேணும். அவ்வளவு பேட். 10,400 பேட்டா இருக்கும் வேலை. அந்த வாகனத்தின் வேலை 10,400 பேட். நாலாவது கேள்வியை பார்த்துக்கணுமா? நாலாவது கேள்வி. நாலாவது. பின்னர் மோட்டார் கார் கிடையுடன் 12 பாகை சாய்வுள்ள ஏற்றம் இருக்கும் ஒரு வீதியில் மேலே B3 உள்ள அதே வலுடன் ஏறுகின்றது. இங்கு இயக்கத்துக்கு எதிரே உள்ள மொத்த தடை 200 நியூட்டனின். கார் ஏறும் போது உயர்ந்தபட்ச வேகத்தை காண்க. 12 பாகை சாய்வுண்டா ஒரு மலைநாட்டு பாதையா இருந்தா கிட்டத்தட்ட அந்த மாதிரி சின்ன சின்ன சாய்வுகள் இருக்கும். அந்த சாய்வுல தான் இந்த கார் இப்ப ஏறப்போகுது. என்ன வேகத்துல ஏறுதுண்டா? ஏறுற வேகத்தின் பிரமாணம் தான் நீ காண வேணும். ஆனா இப்ப தடை விசையின் பிரமாணம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னா 200 நியூட்டன் தடை விசை இருக்குது. அந்த 200 நியூட்டன் தடை விசையோட நிறைந்த பிரிச்ச கூறுண்ட பிரமாணமும் கீழே வரும். இப்ப வழித்திட விசையால வார தடை விசையின் பிரமாணம் தான் உங்களுக்கு திறப்பட்டு 200 நியூட்டன். அதோட சேர்த்து நிறைந்த பிரமாணமும் கீழ் நோக்கி வரும். இப்ப மொத்த தடை விசையின் பிரமாணம் என்று கேட்டா அந்த 200ஓட நிறைந்த பிரிச்ச கூரையும் இருக்கணும். நிறைந்த பிரிச்ச கூறு நிறைய வந்து கீழ் நோக்கி தாக்க போது அது நான் எடுக்கிற எம்ஜி என்ன மாதிரி கீழ் நோக்கி தாக்கு. அந்த நிறைந்த சாயலத்தின் வழிய வார பிரிச்ச கூறு என்னவா இருக்குமெண்டா எம்ஜி சைன் டீட்டா இருக்கு. எம்ஜி சைன் டீட்டா. அதுல சைன் டீட்டாக்கு பிறகு நீ என்ன போடணும்? 12 பாகை.
அப்ப இந்த வாகனத்துக்கு கீழ் நோக்கி வர விசையின் வருமானம் 200ஓட எம்ஜி சைனிட்டா வரும் நிறைந்த பிரிச்ச ஒருமுறை போகுது. இந்த ரெண்டு விசைக்கும் சமநிமிதமான விசையை வாகனம் முன்னோக்கி கொடுத்தா தான் இவர் மாறா வேகத்துல போகலாம். மாறா வேகத்துல இயங்கணுமா இருந்தா விலையில் விசை பூஜ்ஜியமா இருக்கணும். வாகனத்துக்கு எதிராக என்னென்ன விசை இருக்குதோ அந்த ரெண்டு விசையையும் வாகனம் கொடுத்துட்டு போகணும் இன்ஜின் மேலும். அப்ப இந்த வாகனம் கொடுக்க வேண்டிய விசையின் பிரமாணம் 200ஓட எம்ஜி சைனிட்டாவையும் கொடுக்கணும். இது டீட்டான்னு எடுத்தா இந்த பிரமாணம் என்னவா இருக்குமெண்டா 90 மைனஸ் டீட்டா. அப்ப இது டீட்டா. கோணத்தை விட்டு விலத்தி பிரிச்சா சைன் டீட்டா. அதுல வர கோணத்தை விட்டு விலத்தி பிரிக்க எம்ஜி சைன் டீட்டான்னு போகுது. ஸோ அந்த விசையின் பிரமாணம் ஒட்டுமொத்த விசையின் பிரமாணம் 200 நியூட்டனோட எம்ஜி சைன் டீட்டான பிரமாணம் தான் இன்ஜின் கொடுக்க வேண்டிய விசையா இருக்கணும். இன்ஜின் கொடுக்க வேண்டிய விசையின் பிரமாணத்துக்கு எஃப் இன்டி வியப்பா வைக்கலாம். பலுவின் பிரமாணம் சொல்லப்பட்டிருக்குது. பலுவின் பிரமாணம் மேலே கணிச்சு அதே வேலை 10,400 வேட்டின வேலையோட தான் வாகனம் இயங்குது. அப்ப என்ன விதத்துல வாகனம் இயங்கி இருக்க மட்டும் தான் கேள்வி. அந்த சாய்வான பாதையில ஒருக்கா போடுவா போட்டு விட எழுதுவா. ஏய், அப்ப இந்த விசையின் வருமானம் எவ்வளவு வேற இருந்தா 200 நியூட்டனோட எம்ஜி சைன் 12 பாகை അതിന്റെ வருமானத்தையும் பார்க்கணும். எவ்வளோ பேக் எம்ஜி சைன் 12. அப்ப 200 நியூட்டனோட எம்ஜியின் வருமானம் எவ்வளவுன்னு சொன்னா மொத்த வருமானம் எம்ஜியின் வருமானம் 12,000. எம்ஜியின் வருமானம் சைன் 12 பாயக்குரிய வருமானம் எவ்வளவு தந்துருக்கணும். எவ்வளவு சைவரசன் 2 சைவரசன் 2 சைன் 12 பாய். அப்ப இந்த விசையின் வருமானம் எவ்வளவு வருமானா இதுல வர சைவரையும் வெட்டி விடலாம். அப்ப 200 வருமானத்தோட கூட்ட வேணும் எவ்வளவு 12 24. அப்ப 24 அப்ப இன்னைக்கு 2 சைவர் 2,400 கூட்ட வேணும். அப்ப எவ்வளவு விசையின் வருமானம் வந்திருக்கோம்னா 2,600 நியூட்டன். விசையின் வருமானம் 2,600 வேகம் தான் காரணம். அப்ப வலுவுக்கு என்ன போடுவாய் பி சமன் எஃப் இன்டி வி. ஏற்கனவே இருக்கிற வலுவுன்ற வருமானம் தான் இருக்குன்னா 10,400 வேட்டான் வேலை இருக்குது வாகனத்துக்கு. இப்ப இந்த வாகனம் எவ்வளவு விசையை கொடுக்க போனா 2,600 நியூட்டன் விசையை கொடுக்க போகுது. அப்படியா இருந்தா என்ன வேகத்துல போகுதுன்னா காரணம் வி 2,600 நியூட்டன் விசையை கொடுக்குறதா இருந்தா என்ன வேகத்துல இயங்குதுன்னா காரணம் அந்த சாய்வான பாதையில. இப்ப இதுல வர ரெண்டு சவரையும் பட்டு 26,104 விரிச்சு விட்டா வின்ற பிரமாணம் 4 மீட்டர் பெர் செகண்ட் மாதிரி வரும் வி. அப்ப என்ன வேகத்துல இந்த சாய்வான பாதையில மேல் நோக்கி போயிருக்கும்னு கேட்டா 4 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல போயிருக்கணும். சரியா? அது நாமளும் அது கேள்வி. அஞ்சாவது கேள்விக்கு விடைய போடுவோம் செய்து முடிச்சா. அஞ்சாவது கேள்வி இதை நோட் பண்ண. அஞ்சாவது கேள்விக்கு விடைய எழுதாக்கள் எழுதி முடிச்சாக்க விடைய போடுவான். அஞ்சாவது மோட்டார் கார் மறுபடியும் கிடை நேர் வீதியில் 72 கிலோமீட்டர் பவர் சீரான வேகத்தில் செல்லும் போது சாரதி வீதியில் முன்னால் 35 மீட்டர் தூரத்தில் ஒரு தடை இருப்பதை சடதியாக கண்டார். அவர் கனப்பொழுதில் தடுப்புகளை பிரிவைத்த போது 4 சில்லுகளும் பூட்டப்பட்டு டயர் உருளாமல் நழுவத் தொடங்கின. இந்நிலைமையில் தாக்கும் உராய்வு குணத்தை சரியாக இனம் கண்டு உரிய காரணங்களையும் கணிப்பையும் தந்து மோட்டார் கார் தடையுடன் மோதுமா மோதாத என குறிப்பிடுக. தடுப்பை பிரயோகிப்பதற்கு முன்னர் சாரதியின் எதிர்த்தாக்க நேரத்தையும் புறக்கணிக்க. என்ன நாங்க வளமையா பிரேக் அடிக்க பஸ்ஸுக்கு இருக்கிற ஆள் பின்னுக்கு இயங்க வலிக்கிடும். அப்ப அதையெல்லாம் தேவைன்னு சொல்லப்படுறது. இப்ப பிரேக் அடிக்கா அந்த சில்லு சுத்தாமல் சில்லு சுத்தாமல்ன்றா சில்லு நிலத்தோட உரசுப்பட்டு கொண்டு போகும், ரோட்டோட வழுக்குப்பட்டு கொண்டு போகும். அப்ப அந்த வழுக்குப்பட்டு கொண்டு போய்க்க எந்த ஒரு ஆய்விசை வருமாண்டா அங்க தாக்கக்கூடிய ஒரு ஆய்விசை உயர்வு பெருமானம் எது வருமானு சொன்னா இயக்கவியல் ஒரு ஆய்விசை பெருமானம் தான் வரும். என்ன கார் இயங்குதா இருந்தா இயக்கவியல் எல்லாம் வரும். எல்லா ஒரு ஆய்விசை வரையிலாது.
பிரேக் அடிச்சும் சில்லு சுத்தாம நின்றும் சில்லு வந்து ரோட்டோட வழுக்குப்பட்டு கொண்டு போதா இருந்தா இயக்கவியல் உராய் விசை விட போகுது. அப்ப அந்த இயக்கவியல் உராய் விசையால கார் எவ்வளவு தூரம் போகும் என்ற மாதிரி காணணும். இப்ப வேற எல்லாரும் கவனி, அவன் சொல்லியிருக்கிறான் ஒரு தடை ஒன்று இருக்கு. தடைன்னு சொன்னா இது ஒரு முன்னுக்கு ஒரு கட்டடமே இன்னொன்று இருக்குது, தடை ஒன்று இருக்குது. கார் போற தூரத்திலே இருந்து எவ்வளவு தூரத்துல தடை இருக்குன்னு சொன்னா 35 மீட்டர் தூரத்துல தடை இருக்குதான். இப்ப கார் ஏன் கொண்டிருக்கிற இந்த தூரத்திலே இருந்து எவ்வளவு தூரத்துல அவன் அந்த தடையை காண்பான்னு சொன்னா 35 மீட்டர். நான் முன்னுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, அதை தட்டா போவோம். இவர் போய்கொண்டிருக்கிற வேகம் தரப்பட்டிருக்குது 72 கிலோமீட்டர் per hour. இயங்கி கொண்டிருக்கிற வேகம் 72 கிலோமீட்டர் per hour. அப்படியா இருந்தா இந்த 35 மீட்டர் தூரத்துக்குள்ள அந்த 35 மீட்டர் தூரத்துல இவர் பிரேக் பிடிக்கிறதா இருந்தா இந்த தடையோட இந்த கார் மோதுபடுமா இல்லையான்னு தான் கேள்வி. ஓகே, இப்ப இந்த 72 கிலோமீட்டர் per hour நாங்க முதல் மீட்டர் per செகண்டுக்கு மாத்துவோம். 72 கிலோமீட்டர் என்றா அதை 10 பெருக்கினா மீட்டருக்கு மாறும். கீழே தான் நம்ம மணித்தியாலம் இருக்க போகுது. என்ன மணித்தியாலம் மைனஸ் கீழே மணித்தியாலம் 3600 பிரிப்புமா இருந்தா அது செகண்டுக்கு வர போது மீட்டர் செகண்ட் -1. அப்போ எவ்வளவு வரணும்? இதுல வர 2 சவரையும் இதுல வர 2 சவரையும் பட்டி விட்டா 36ஐயும் 72 பண்ணா 2 பேரும் 20 மீட்டர் per செகண்டா இருக்கணும். 72 கிலோமீட்டர் per மீட்டர் per செகண்டுக்கு மாத்திவீங்களா இருந்தா 20 மீட்டர் per செகண்ட். இனி 20 மீட்டர் per செகண்டோட 35 மீட்டர் தூரம் இயங்க போகுது. அதே நேரம் இயங்க வேணுமான்னு பார்க்க வேணும். இவருக்கு தாக்குற உராய் விசைன்ற வருமானம் எவ்வளவு வருமாண்டா இயக்கவியல் உராய் விசைன்ற வருமானம் வரும். இயக்கவியல் உராய்வு குணகத்துக்குரிய வருமானம் ஏற்கனவே முன்னுக்கு தந்துட்டாங்க கேள்வியில் எவ்வளவு 0.5 மாதிரி. இப்ப நாங்க ஒரு சமன்பாடு பாவிக்கலாம், என்ன பாவிக்கலாம்னா விசை தர தூரம் என்ற பெருக்கம் இயக்க சக்தி மாற்றம் என்ற மாதிரி சமன்பாடு பாவிக்கலாம். இல்ல அரேம்பி வர்க்கம் விசை தர தூரம் என்ற பெருக்கம் இயக்க சக்தி மாற்றம். தடை விசேர தூரமா இருந்தா இழந்த இயக்க சக்தி, விளையில் விசேர தூரமா இருந்தா பெற்ற இயக்க சக்தி. இங்க தடை விசையா விளையில் விசையா? பிரேக் அடிக்கா பிரேக் அடிக்கப்படுதா இருந்தா தடை விசை இருக்குமா விளையில் விசை இருக்குமா? தடை விசை. அந்த தடை விசை என்ற பெருமானத்துக்கு என்ன போடலாம்டா மியூ இன்டு ஆர். எஸ் இந்த பெருமானம் தான் எவ்வளவு உரம் இயங்குன்னு காண போறேன். அவ்வளவும் என்னவா இருக்கும்டா இழந்த இயக்க சக்தியா இருக்கு. அவ்வளவு பெருமானமும் இழந்த இயக்க சக்தி. ஏண்டா இயக்க சக்தி இருந்தா அப்படியே கடைசியில பூஜ்ஜியமாக போகுது வேகம். அப்ப அவ்வளவு இழந்த இயக்க சக்தியா இருக்கும். அப்ப அதுக்கு என்ன போடலாம்டா இழந்த என்று சொன்னா நீ இறுதியை கழிக்க தேவையில்லை, நேரடியா அரேம்பி வர்க்கம் ஆரம்ப பெருமானத்தையே போடலாம், வளர்க்கப்படும். அதே நேரம் மரதாக்க மாறுக்கு என்ன போடலாம் எம்ஜின்னு போடலாம். இல்லை மரதாக்க மாறுக்கு போடலாம் எம்ஜி. அப்ப இந்த ஆறுக்கு என்ன போடலாம்னா எம்ஜின்னு போட்டா மியூ எம்ஜி இன்டிவேஸ் அது சமன் அரே எம்பி வர்க்கம். அரே எம்பி வர்க்கம். அப்ப இதுல வர எம்மையும் இதுல வர எம்மையும் பட்டி விடுவாய். இப்ப எவ்வளவு தூரம் இயங்கும் மட்டும் தான் காண போறோம் தடை விசையோட. மியூவுக்கு சரியான பெருமானத்தை நாங்க கண்டுபிடுவோம். அப்ப எஸ்ஸுக்குரிய பெருமானம் என்ன வர வேணும்? வி வர்க்கத்தின் கீழ் 2 μg என்று வர வேணும். வி வர்க்கத்தின் கீழ் 2 μg. சரி, அப்ப அதுல மியூன்ற பெருமானம் இயக்கவியல் விழா குணகம் போடணும். ஏன்னா இயங்கி கொண்டிருந்தா இயக்க ஒரு விசம் வர போகுது. அப்ப எஸ் இந்த வருமானம் எவ்வளவு வரும் பார்வா? எஸ் இந்த வருமானம் வி வர்க்கத்தின் வருமானம் 20. அப்ப 20 தர 20 அதன் கீழ் 2 தர மியூன்ற வருமானம் 0.5 இயக்கவியல் விழா குணகம். ஜி இந்த வருமானம் 10 இருக்கும். ஜி சுருக்கினா 0 பட்டு பற்றும். இதுல வார 5ஐயும் இதுல வார 20ஐயும் பட்டினா 5 20 2ஐயும் இதுல வார 4ஐயும் பட்டினா 2 பேரை வேணும். அப்ப 40 மீட்டர் தூரத்துல போய்த்தான் ஓய்வடையும். சரியா? இந்த கார் இவ்வளவு தடை விசை இருந்தா எவ்வளவு தூரம் ஓய்வடையும் 40 மீட்டர் தூரத்துல போய் தான் ஓய்வடையும். அப்ப 35 மீட்டர் தூரத்திலேயே தடை வந்துட்டுதா கட்டாயம் அங்க அடி விழுந்துடும். பிரேக் அடிச்சாலும் கார் வழுக்குப்பட்டு கொண்டு போய் தடையோட இடிச்சு எல்லாம் தாண்டி போட்டு தான் நிற்கும். உண்டில் அதுக்கு முன்னுக்கே பிரேக் அடிச்சிருக்க வேணும். இல்லைன்னா ஒரு குறைஞ்ச வேகத்துல வந்திருக்க வேணும். சரி, அதுக்குரிய தடுக்கிறதுக்குரிய வழியண்டா ஒன்றில் அந்த தடையை முதலே கண்டு பிரேக் அடிச்சிருக்க வேணும். இல்லைன்னா குறைஞ்ச வேகத்துல வந்திருக்க வேணும். இல்லைன்னா அந்த கார்ல இன்னும் ஒரு சிஸ்டம் இருக்குது, ஏபிஎஸ் சிஸ்டம். அந்த பிரேக்கை விட்டு விட்டு பிடிக்க வேணும். அந்த பிரேக்கை விட்டு விட்டு பிடிக்கக்கூடிய மாதிரி இப்ப கார்ல சிஸ்டம் இருக்குது. அதைத்தான் நீங்க அடுத்த கட்டம் சொல்லப்பட்டிருக்கு, ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம். சரியா? ஆன்டிலோக் பிரேக்கிங் சிஸ்டம் மாதிரி. அது என்ன செய்யணும்னா தானே அந்த ஆட்டோமேட்டிக்கா கார் நாங்க தொடர்ச்சி அமர்த்தி வச்சிருந்தா கூடி பிரேக்கை விட்டு விட்டு அமர்த்தும். ஒரு கசில சுத்தும் நிற்கும், சுத்தும் நிற்கும்டா அந்த உராய்வு குணகத்தின் பெருமானம் என்னவா இருக்கும்டா 0.5 பார்க்க பெருசா வரும். அந்த மாதிரி செய்ய இதுல 0.5 தான் உராய்வு குணம் இயக்கவியல். அந்த ஏபிஎஸ் பூட்டப்பட்டா
சில்லுக்கும் டயருக்கும் சில்லுக்கும் ரோட்டுக்கும் இடையிலான உலக குணகத்தின் பிரமாணம் வந்து அசமஞ்சிலும் மிகப்பெரிய பிரமாணம் பெறப்போகுது. அதால வேலைக்கு நின்று 35 மீட்டர்ல போய் தடையில இடி விழுதா இருந்தா அந்த ஏபிஎஸ் பூட்டப்பட்ட காரா இருந்தா அதுக்கு முதலே நின்று. அப்ப அடுத்த கேள்வி அதே மாதிரி தான் கேள்வி. அந்த கேள்வியை செய்து பார்த்து கொண்டு வார கிளாஸ் ஜாயின் பண்ணுவா.